ஐயா, நிச்சயதார்த்த பத்திரிகை படிச்சிடலாமா? படிச்சிடலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். திரு விஸ்வநாதன் திருமதி மைதிலி அவர்களின் மகளான குமாரத்தி மதியழகிக்கும் திருமதி செல்வியின் தம்பியும் திரு சேகரின் மைத்துனருமான குமாரன் அர்ஜுனுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. வரும் சுபயோகம் கூடிய சுபதினத்தில் இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்ய முடிவு செய்யப்படுகிறது. இனி உங்க விருப்பப்படி மோதிரம் மாத்திக்கலாம். அர்ஜுன், இந்த மோதிரத்தை மதி கையில போட்டு விடு. சரிக்கா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மதி, கையை நீட்டு. தெரியலீங்க. மோதிரம் சைஸ் பத்தல போல இருக்கு. இதுக்குதான் நான் மதிய கடை கூட்டு போய் மோதிரம் போட்டு பார்த்து வாங்கலான்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. மதி, நீ என் கூட கடைக்கு வா, நம்ம புது ரிங் வாங்கிட்டு வரலாம். இல்ல வேணாம் மாப்ள, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயம் பண்ணி ஆகணும். மோதிரம் இல்லைன்னா என்ன, வெத்தலை பாக்கு தட்டை மாத்தி நிச்சயம் பண்ணிக்கலாம். ஆமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஆமா மாப்ள, இப்போ தட்டை மாத்தி நிச்சயம் பண்ணிக்கலாம். எப்படியோ அப்பா நினைச்சதை சாதிச்சிட்டாரு. ஆனா அக்கா தான் பாவம். ரொம்ப சந்தோஷங்க. எப்படியோ நல்ல நேரத்துக்குள்ள தட்டை மாத்தியாச்சு. ஆனா கல்யாண தேதி என்னைக்குன்னு சொல்லவே இல்லையே. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே புரோகிதர்கிட்ட சொல்லிட்டேன். வர்ற மாசத்திலேயே 2 கல்யாண தேதி இருக்கு. முதல் தேதியிலேயே வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா? ரொம்ப சந்தோஷம். வரங்க. மாமா, போட்டோ. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அது ஒண்ணு இல்ல, மாப்பிள்ள பொண்ணோட போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல, தாராளமா எடுத்துக்கிட்டோம். அதான் சொல்லிட்டாங்களா மாப்பிள்ள, போட்டோ எடுத்துக்கோங்க. அந்த போன் போனா இந்தா அத கொடு. மதி, மாப்பிள்ளையோட போட்டோ எடுத்துக்கோமா.